புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் 2 வருடங்களுக்கு முன்பே குடிக்கிற தண்ணி தொட்டியில் மனித கழிவை கலந்தார்கள். அந்த வழக்கு தமிழக அரசு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த ஈனச் செயலை செய்த கயவர்களுக்கு இந்த காவல்துறையும் தமிழக அரசும் துணை போய் கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்போது அந்த தலித் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த குடிநீர் தொட்டியில் அதே சமூகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை சம்பவம் நடந்து அன்று தண்ணியில் வாடை வருது, குழந்தைகள் வாமிட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு தண்ணி தொட்டியில் எதுவும் பிரச்சனை இருக்கா என்று ஏறி பார்த்த இளைஞர்கள் 2 பேருமே வேறு எதுவும் எலி இதுக பூனை எதுவும் இறந்து கிடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போனவங்க தான் அந்த 2 இளைஞர்கள். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை இப்போது அந்த செயலை செஞ்ச சாதி வெறியர்களை காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞர்கள் குற்றவாளி என்று குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய இந்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அவமானம். குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலப்பது இது தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு அரங்கேறி கொண்டு தான் இருக்குது. இப்போ பொங்கல் அந்த சமயத்தில் கூட தேனி மாவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கூட ஒரு 2 சிறுவர்களை அடித்து என்ன சாதி அப்படின்னு கேட்டறிந்து அவர்களை துன்புறுத்தி தன்னுடைய தவறான தன்னுடைய சிறுநீரகத்தை அவன் மேல் அடித்துள்ளார்கள். அதுவும் வெட்ட வெளியில் பேப்பரில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வேங்கவயல் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு காவல்துறையும் முயற்சிக்குது என்று தெரியவில்லை. ஆனால் இது நாட்டுக்கே பெரும் அவமானம். தமிழக அரசு சாதி வெறியர்களுக்கும் இப்படி கேவலமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற அந்த சாதி வெறியர்களுக்கும் துணை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இது யாரை காப்பாற்றுவதற்காக இந்த செயலை செய்கிறது என்று தெரியவில்லை. இப்போது அங்க விடுதலை சிறுத்தையின் கட்சியின் சார்பாக உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அங்கு குவித்திருக்கிறார்கள். செக் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே போட்டு
அந்த பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளவே உள்ள நுழைய விடாமல் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படிப்பட்ட செயலை செய்கிற மனித மிருகங்களை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து இந்த தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். அதுக்கு உள்ள தண்டனையும் வழங்க வேண்டும். எவ்வளவுதான் இந்த சமூகத்துல காசுக்காக சில செயல்களை செய்யக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சமூகத்துல அவங்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குடும்பங்கள் அனைவருமே குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலப்பதற்காக அந்த இளைஞர்கள் செய்திருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருந்தாலும் தான் குடிக்கிற தண்ணியிலேயே கலக்க மாட்டார்கள். ஆனால் வீண் பழி போற்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இப்படிப்பட்ட செயல்களை இந்த தமிழ் தலித் சமூக இளைஞர்கள் மேல் சாட்டப்படுகிறது. ஆனால் நிறைய கிராமப்புறங்களில் இந்த சமூகத்துக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் கண்டுகொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீண்டாமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கண்டும் காணாமல் சில கட்சியை சார்ந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். சில பேர் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போக்கை சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அதை செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும். யாரை இந்த சமூகம் நம்ப வேண்டும்? தமிழக அரசவா இல்ல காவல்துறையவா
இல்லை சிபிஐயை நம்புறதா என்னன்னு தெரியவில்லை. ஆளும் சமூகத்திற்கு உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய வர்க்கத்துக்குத்தான் ஆளும் கட்சியும் காவல்துறையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உண்மையான சாமானிய உழைத்து வாழக்கூடிய சாமானிய மக்களுக்கு உண்மையான அநீதிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான ஒரு வெளிப்படையான தண்டனை கிடைக்கவில்லை. ஏன்னா அப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முகநூல்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சில அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் எங்க தீண்டாம இருக்கு, எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வில் நாங்க படுற துன்பமும் கஷ்டமும் ஏராளம். எவ்வளவுதான் மனிதன் வளர்ச்சி அடைஞ்சாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதனுடைய அந்த தலித் சமூகத்தை பார்த்தாலே ஒரு இழிவாக நினைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான். நீயின் 10 மாசத்துலதான் பிறந்திருக்க, நானும் 10 மாசத்துல பிறந்திருக்கேன். ஒன்னும் பொருளாதார ரீதியா நீ பொருளாதாரம் வச்சிருப்ப. நம்ம அன்றாட உழைச்சு சாப்பிடுகிற ஒரு சமூகத்தில் பிறந்து வந்தவங்க. எந்த ஊர்லயாச்சும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வேலைக்கு போறதே காலையில போறவன் நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். நான் குளிச்சு சாப்பிட்டு படுக்கிறத வேலையா இருக்கு. இதுல போயிட்டு இந்த பொதுவான பிரச்சனைகள் மாற்று சமூகத்துக்காக எதிராக நடக்கக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது. சட்ட சிக்கல் வரும், நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கடந்து போயிடுவாங்க. ஆனா சில இளைஞர்கள்
மது போதையில் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நல்லா ஒரு ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு இணக்கம், சாதிக்குள்ள ஒரு இணக்கமா இருப்பாங்க. ஆனா சில புரிதல் இல்லாத இளைஞர்கள் அதை சீர்குலைக்கும் வகையில் தண்ணி அடிச்சுட்டு போதையில் சில விஷயத்த எல்லா பகுதியிலுமே, எல்லா சேரி பகுதியிலுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழக அரசு கண்டும் காணாம போகக்கூடாது. உண்மையான உண்மையான குற்றவாளியை கண்டறிஞ்சு செய்ய வேண்டும். இந்த குற்றம் சுமத்தியுள்ள 2 இளைஞர்களை அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவன் பகுதியில் இருக்கிறவனே அவனே ஒரு பாதிப்பு. அது இவ்வளவு பெரிய ஒரு ஈனச்செயலை இந்த தலித் சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள் எவனும் செய்ய மாட்டான். காசுக்காண்டி கூட செய்ய மாட்டான். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அந்த இளைஞர் செஞ்சிருக்க மாட்டான். இது வீண் பழி சுமத்தி இந்த கேஸை முடிப்பதற்காக இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படிப்பட்ட போக்குகளை நல்ல படித்த மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிதல் வேண்டும். கண்டிப்பா புரிதலோட நம்ம நல்ல செயல் ஒரு இணக்கமாக நம்ம இருக்க வேண்டும். ஆதி காலத்துல ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடிலாம் சாதியே இல்லைன்னு சொல்றான். சாதியே இல்லைன்றான். வரலாறு சொல்லுது. தற்சமயம் ஒரு சாதி தான் அது நம்மளை பிரிச்சு வச்சு ஒவ்வொரு சாதிக்கு இடையில வேற்றுமை உருவாக்கி மனித குலத்துக்குள்ள ஒன்னா இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வர்ணங்கள் அடிப்படையில ஒரு சாதியை பிரிச்சு வச்சு இந்த மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்காங்க. எல்லா இளைஞர்களும் நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, குடும்பத்தை நல்லபடியா பாருங்க. தேவையில்லாத இப்படி ஒரு சமூகத்துக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையில் தலையிடாமல் இணக்கமாக பழக வேண்டும். நல்ல ஒரு செயல்களை எல்லா கிராமங்களிலும் கொண்டு வர வேண்டும். அது நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதை வழி நடத்தணும். முன்னோர்களே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு பண்ணினீங்கன்னா ஊர்ல நல்ல ஒரு இணக்கம் கிடைக்காது. எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இணக்கங்கள் கிடைக்காது. எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒரு கிராமத்துல
தன்னுடைய உரிமைக்காக போராடும் போதுதான் பிரச்சனை அங்கதான் வருது. எல்லா ஊர்களிலுமே இந்த தலித் சமூகத்துக்கு முதல் எல்லா மரியாதையும் இருந்திருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த பெரியவர்கள் அநீதியாக இந்த சமூகத்தை ஒடுக்கி நசுக்கி ஓரங்கட்டு வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மையான வரலாறுகள். ஆனால் வேங்கவேல் பிரச்சனை புலனாய்வு விசாரணை கண்டிப்பாக நடத்தணும். இந்த 2 இளைஞர்களை போட்டிருக்க வீண் பழியை சுமத்தி இருக்கிற காவல்துறையும் தமிழக அரசும் அது வாபஸ் பெறணும். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கான தண்டனை வழங்க வேண்டும். தமிழக அரசு ஐயா முதல்வர் உயர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறான். காவல்துறையும் உண்மையான குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடாது. உண்மையான சம்பவம் விசாரித்து அதுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளே.